புத்தகத்தை சொல்லாமா? திஸ் இஸ் மை பைபிள், ஐ ஆம் வாட் இட் சேஸ் ஐ ஆம், ஐ ஹாவ் வாட் இட் சேஸ் ஐ ஹாவ், ஐ கேன் டூ வாட் இட் சேஸ் ஐ கேன் டூ, ஐ வில் பி டாட் த வேர்ட் ஆஃப் காட், மை மைண்ட் இஸ் அலர்ட், receptive, I will never be the same, in Jesus name, amen. Praise the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை இந்த காலையிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 10 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து ஒரு நபரோடு சந்தித்த ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தை குறித்து வாசித்தோம். இந்த 10 வசனத்தின் மைய வசனம், the key verse of this portion is verse 5, 5ஆம் வசனம். உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். And when Jesus came to the place, he looked up and saw him and said unto him, Zacchaeus, make haste and come down, for today I must abide at thy house. சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து இந்த 10 வசனங்களிலே வாசிக்கிறோம். சகேயு என்பவன் தன்னுடைய வேலை நிமித்தமாக ஒரு ஆயக்காரனாக இருந்தான். He was the chief of publicans. In other words, he was a tax collector. மிகவும் செல்வந்தவனாக ஐஸ்வர்யமுள்ள மனிதனாக அவன் இருந்தான். 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய ஸ்டேச்சர், அவனுடைய பிசிக்கல் பாடி மிகவும் சிறியவனாக இருந்தான். He was short. இயேசு அந்த வழியாக வரப்போகிறார் என்று அறிந்து எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு மரத்தின் மேல் ஏறுகிறான். காட்டத்தி மரம், சிக்கமோர் ட்ரீ. அந்த மரத்தின் மேல் ஏறி இயேசுவை பார்க்கும் பொழுது, இயேசு அந்த வழியாக வரும் பொழுது அவர் மரத்தின் மேலே ஏறி மறைமுகமாக பார்த்து கொண்டிருந்த சகேயுவை பார்த்து, சகேயுவே, நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். உடனடியாக சகேயு மரத்திலிருந்து இறங்கி இயேசுவை சந்தோஷத்தோடு கூட அழைத்து தன் வீட்டுக்கு அவன் அழைத்து செல்லுகிறான். தன்னுடைய வீட்டிலே இயேசு சென்ற பொழுது அவனுடைய மனமும் இருதயமும் அவனுடைய குடும்பத்தாரிடத்திலே ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அந்த குடும்பத்தை கர்த்தராகிய இயேசு ஆசீர்வதித்தார். 9ஆம் வசனத்தில், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தின் ஒரு சொற்றொடரை மையமாக வைத்து கர்த்தருடைய செய்தியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். Today I want to stay in your house. இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து ஒருவேளை சொல்லுவார் என்றால், இன்றைக்கு நான் உங்க வீட்டிலே வந்து தங்க வேண்டும். சொல்லிட்டு வருகிற விருந்தாளிகள் இருக்கிறார்கள், சொல்லாமல் வருகிற விருந்தாளிகள் இருக்கிறார்கள். ஆமென். இயேசு பாருங்கள், he is directly, imperatively asking Zacchaeus that he wants to come to his house. எதற்காக வர வேண்டும் என்று சொல்லுகிறார்? நான் வந்து தங்க வேண்டும். I want to come and stay in your house. என்றைக்கு வர வேண்டும்? இன்றைக்கு வர வேண்டும். இப்பொழுது நான் வர வேண்டும். 2 நாள் கழிச்சு வாங்க, சரியாக்குறத, ரொம்ப அழுக்கா இருக்கு வீடு, எல்லாம் கீழும் மேலுமாக இருக்கிறது, உங்களுக்கு ஏற்றவாறு நான் சரிப்படுத்தி விடுகிறேன் என்று சகேயு சொல்லவில்லை. உடனடியாக இயேசுவை அவன் அழைத்தான். இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு the presence of Jesus in our home.
இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே வந்து தம்முடைய பிரசன்னத்தால் நிறைப்பது, அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் செய்தி. ஒருவேளை இன்றைக்கு இயேசு உங்களுடைய வீட்டிலே வந்து நான் தங்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? Are we prepared if Jesus tells us that he wants to come to our home and stay in your home? உங்களை பார்த்து தான் இயேசு கேட்கிறார். அவர் நாளைக்கு வருவேன் என்று சொல்லவில்லை, அவர் இன்றைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அன்றைக்கு இயேசுவனுடைய பிரசன்னம், அவருடைய பர்சனாலிட்டி, his presence was visible, பார்க்கக்கூடிய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் இன்றைக்கு பாருங்கள், அன்றைய விட இட் இஸ் இன்விசிபிள். இயேசுவினுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய இயற்கையின் கண்களால் பார்க்க முடியாது. இட் இஸ் அ இன்விசிபிள் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய பிரசன்னம் இன்றைக்கு பாருங்க, இட் இஸ் ஆல்வேஸ் இன்ஃபாலிபிள். அவரை மாற்ற முடியாத அவருடைய பிரசன்னம், அதே வல்லமையோடு தான் அவருடைய பிரசன்னத்தால் காணப்படுகிறார். சகேயுவை அவர் நேசித்தார். சகேயுடைய வீட்டிலே தன்னுடைய பிரசன்னத்தால் அவன் வீட்டை அவர் நிரப்ப விரும்பினார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே காணப்பட வேண்டும். நம்முடைய வீட்டிலே எந்த பொருட்கள் இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய வீட்டிலே பணம் இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய வீட்டிலே வசதிகள் இருக்கிறதோ இல்லையோ, நம்ம வீடு மாளிகை வீடாக இருக்கலாம், நம்முடைய இல்லம் ஒரே ஒரு சின்ன இடமாக இருக்கலாம். It is not when it is big or small. It doesn't matter for Jesus if it is a rich house or a poor house. ஆனால் ஒரு வீட்டை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம். இந்த உலகத்தினுடைய வசதிகளும் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் சந்தோஷங்கள் இல்லாமல் இருந்தாலும், இயேசு ஒருவருடைய வீட்டிலே இருந்தால் அந்த வீட்டு எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். சமாதானம் இருக்கும், அந்த வீட்டிலே சந்தோஷம் இருக்கும், அந்த வீட்டிலே மகிழ்ச்சி இருக்கும், அந்த வீட்டிலே பொறுமை இருக்கும், அந்த வீட்டிலே பரலோகத்தில் இருக்கிற தெய்வீகத்துவம் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது என்று நினைக்கிறேன். உண்மையாகவே இன்றைக்கு இயேசு வீட்டிலே வந்தால், இயேசு ஒரு அறையிலே தங்கியிருக்கிறார் என்றால் எவ்வளவு பேசுவோம் நம்ம? யோசித்து பாருங்க. அவர் போன பிறகு பேசுங்க, பேசக்கூடாது. இயேசு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் தேர் இன் மை ஹவுஸ். சண்டை போடக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது. யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். அன்றைக்கு சகேயுவிடம் சொன்ன இயேசு இன்றைக்கு உங்களிடம் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். I want to come to your house today. இன்றைக்கு நான் உங்கள் வீட்டில் வந்து தங்க வேண்டும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? உண்மையாவா? வந்துருவார். அப்புறம் இயேசு சகேயு வீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய பிரசன்னத்தை குறித்து 3 குறிப்புகளை நான் சுருக்கமாக வைத்து முடிக்க விரும்புகிறேன். The 3 important aspects of his presence. முதலாவதாக, I could see the approaching presence of Jesus. Number 2, I could see the abiding presence of Jesus. And number 3, I could find the altering presence of Jesus. The approaching presence, the abiding presence and the altering presence. நம்முடைய வீட்டை அணுகும் பிரசன்னம், நம்முடைய வீட்டிலே தங்கி இருக்கும் பிரசன்னம், நம்முடைய வீட்டை மாற்றும் பிரசன்னம். ரொம்ப அழகாக அவர் குறிப்பாக உன் வீட்டுக்கு
நான் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மூன்று கருத்துகளையும் சிந்தனைகளையும் நாம் சிறிது நேரம் தியானிப்போம். முதல் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் அவன் ஏறினான். முதலாம் வசனம் சொல்கிறது, ஜீசஸ் வாஸ் பாசிங் த்ரூ ஜெரிகோ. எரிகோ வழியாக அவர் நடந்து போகையில். விசேஷமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் கூர்ந்து வாசித்தால் 4-5 இடங்களிலே அவர் கடந்து போகிறார் என்பதை வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்களிலே ஜீசஸ் ஜஸ்ட் வாஸ் பாசிங் த்ரூ. அவர் இன்னொரு ஊருக்கு செல்வதற்காக அவர் இன்னொரு ஊரை கடந்து செல்வார். he was just passing through. இப்படியாக அவர் நடந்து போய் கடந்து போகையில் பல சந்தர்ப்பங்கள் அற்புதங்கள் நடக்கின்றன. ஆனால் அவர் எரிகோவை விட்டு பிரவேசித்து அதன் வழியாக எரிகோவுக்குள்ளாக போகும் பொழுது அவர் he was approaching something. அவர் ஏதோ ஒரு காரியத்தை அணுகி கொண்டு போகிறார். he had something in his mind. அவருடைய மனதில் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருந்தார். எங்கு போக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். யாரை சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். யாருக்கு தேவை இருக்கிறது என்பதை இயேசு அறிந்திருந்தார். இப்போ நம்ம சில நேரத்தில் எங்கேயாவது போகும்பொழுது எங்கே போகிறேன்னே தெரியாது. எங்கேயாவது போகலான்னு போகும். ஆனால் இயேசு அப்படி இல்லை. ஹிஸ் பிரசன்ஸ் வாஸ் ஆல்வேஸ் அப்ரோச்சிங் சம்திங். ஹி வாஸ் ஜஸ்ட் அப்ரோச்சிங் ஜகேயஸ். அவர் எங்கிருந்து நடந்து வந்தாலும் எரிகோக்குள்ளாக பிரவேசித்த உடனே அவர் மனதெல்லாம் ஜகேவின் மேல் இருந்தது. he was approaching that house. அந்த வீட்டில் இன்னைக்கு தங்க வேண்டும் என்று முன்பாகவே அவர் அறிந்திருந்தார். அதே நேரத்தில் பாருங்கள், ஜகேவுக்கும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு வாஞ்சை இருந்தது. 3ஆம் வசனம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். he was also so desirous of seeing Jesus. இயேசு எப்படி இருப்பார்? நம்மை போல குள்ளமாக இருப்பாரா? அவர் எப்படி இருப்பார் என்பதை பார்க்கும்படியாக அவன் விரும்பினான். கீழே இருந்தால் பார்க்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கிறது என்று அவன் எது மேலே ஏறுகிறான்? ஒரு மரத்தின் மேல் ஏறி அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இதை சற்று உங்களுடைய கற்பனையிலே நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். he was approaching Jesus and Jesus also was approaching him. அவன் பார்க்க விரும்பினது சரீர பிரகாரமாகிய இயேசுவை. ஆனால் இயேசு அவனை பார்க்க அப்ரோச் பண்ணி அணுகும் பொழுது அவர் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் இயேசு அவனை பார்க்கும்படியாக வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் கண்களால் பார்க்க விரும்பினான், ஆனால் இயேசு இருதயத்திலே அவனை பார்க்க விரும்பினார். he wanted to see from his eyes, but Jesus wanted to see from his heart. அவன் இருதயத்திலே அவனை பார்க்கும்படியாக விரும்பினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஜகேவை நாடி தேடி அவனை அணுகி அவனிடத்திலே வருகிறார். இந்த நாள் காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். மிக எளிமையான கதைதான், ஆனால் மிகவும் ஆழ்ந்த அனுபவம் உள்ள ஒரு சந்தர்ப்பம். ஆண்டவராகிய இயேசு என்னுடைய வீட்டுக்கு வருவாரா? என்னை அறிந்திருக்கிறாரா? என் பெயரை அறிந்திருக்கிறாரா? ஆம். he knows where you are. நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மரத்தின் மேல் ஏறி அவன் அந்த இலைகளுக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
ஏதோ கீழே பார்த்துட்டு அப்படி போயிடுவார், நான் மாத்திரம் இயேசுவை பார்த்துடலான்னு யோசித்தான். ஆனால் இயேசு அண்ணாந்து அவனை பார்த்தார். இயேசு he looked at Zacchaeus on the tree. எங்கே ஜகேயு மறைந்து கொண்டிருக்கிறார் என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். நம்முடைய வீட்டை நோக்கி அவர் அணுகும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஜகேயுவே, நீ மரத்தின் மேலே ஏறி ஒளிந்து கொண்டிருக்கிறாய். எங்குதான் நாம் ஒளிந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை கண்டுபிடிக்கும். The presence of Jesus will approach you where we are. இரண்டாவது பாருங்க, he knew who he was. அவன் யார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஜகேயு எப்படிப்பட்டவன், அவனுடைய பொசிஷன் என்ன, அவனுடைய பொசஷன் என்ன, அவன் எந்த ஸ்தானத்திலே வேலை செய்து கொண்டிருந்தான், அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யங்கள் என்னவென்பதை இயேசு நன்றாக அறிந்திருந்தான். he knew where he was, he knew who he was. மூன்றாவது, he knew what he needed. அவனுக்கு என்ன தேவை என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். இன்றைக்கு இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, இயேசு எங்கள் வீட்டுக்கு வராரா, வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் வேற ஒரு எதிர்பார்ப்போடு கூட வருகிறார். He is approaching the house of Zacchaeus with a different thing in his heart, that he has always a purpose. ஒரு நோக்கத்தோடு கூட வருகிறார். He is approaching the house of Zacchaeus with a purpose. ஒரு நோக்கத்தோடு கூட, மனதிலே ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட வருகிறார். சிலர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வாங்க பிரைஸ் லார்ட், உட்காருங்க பிரதர், எப்போ என்னத்துக்கு வந்தீங்க, சும்மா வந்தேன், நான் இந்த பக்கம் வந்தேன், சும்மா தான் வந்தேன். இயேசு சும்மா வரமாட்டார். ஜகேயு வீட்டுக்கு அவர் டைம் பாஸ்க்காக வரவில்லை. ஜகேயு வீட்டுக்கு ஒரு நோக்கத்தோடு கூட அவர் அணுகி அங்கே வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், I want to come and stay in your house. I am approaching your house. I am passing by that side, but I want to come into your house and I want to stay in your house. நான் வந்து உங்க வீட்டிலே நான் தங்க வேண்டும். இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, ஜகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இந்த சந்தர்ப்பம் உங்க மனதிலே உருவாகிறது என்று நினைக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இறங்கி வா என்று சொல்லவில்லை, சீக்கிரமா இறங்கி வா. மேக் ஹேஸ்ட் அண்ட் கம் டவுன். நீ சீக்கிரமா இறங்கி வா. ஆமென். 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் சீக்கிரமா இறங்கி, அவர் சீக்கிரமாக வர சொன்னார். அவன் என்ன செய்யறான்? சீக்கிரமாக இறங்கி வருகிறான். Look at the receptivity of Zacchaeus. அவனுடைய ரிசீவிங் நேச்சரை பாருங்க. நம்ம ஒருவருக்கு ஒரு சின்ன வேலையை தருவோம், நம்ம பிள்ளைகளுக்கே வெற்றி கொள்வோமே. சீக்கிரமாக வாப்பானா அப்பதான் மெதுவாக வருவாங்க. இல்லை, எவ்ரி ஃபோர்ஸ் ஹேஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி. சீக்கிரமாக வர வேண்டும் என்றால் அவன் சீக்கிரமாக வருகிறான். இயேசு கூப்பிடுகிறார். அவர் சொன்னார், இறங்கி வாப்பானோன்னா க்ரௌடெல்லாம் போன பிறகு இறங்கல. அவன் உடனே இறங்கிட்டான். இம்மீடியட்லி ஹீ கேம் டவுன் ஃப்ரம் த ட்ரீ. அங்கே இருக்கிறவங்களாம் என்ன யோசிச்சிருப்பாங்க பாருங்க. இந்த வேலை செய்கிறவங்க இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்ஸ் கலெக்டர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவர் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கார். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்கீங்க, உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல ஜீசஸ் கிட்ட, நீ மரத்து மேலே ஏறு. வெக்கம் எதுவும் இல்லை, மேலே ஏறி இருந்து பார்த்துட்டு இருக்கான். இயேசு சொன்னோன்னா கீழே இறங்கி அவன் வருகிறான். இயேசுக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறான். இன்றைக்கு இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்றால், he did not make a late arrangement, he immediately followed what Jesus said.
இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்க, நல்லா பாருங்க, உலக பிரகாரமான காரியங்கள் எதுன்னா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. நாளைக்கு இந்த பணத்தை கட்டணும்னா எப்படியாவது கட்டிடுவாங்க. நாளைக்கு ஒரு இடத்துல போனால் இது கிடைக்கனா காலையில் 8 மணிக்கு வர சொன்னால் அவங்க எத்தனை மணிக்கு போவாங்க? 7 மணிக்கு போவாங்க, 6 மணிக்கு போவாங்க, 4 மணிக்கு போவாங்க, ராத்திரியே போய் படுத்துப்பாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் எடுத்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்லோவாக தான் செய்வாங்க. 9 மணி ஆலயம் என்றால் 9:20 தான் வருவாங்க. ஆஃபீஸ்க்கு போக சொல்லுங்க. அந்த மாதிரி நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. துரிதமாக கர்த்தருக்கு செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஜெப நாட்கள், நம்முடைய வேத வாசிப்பு, ஆண்டவருடைய காரியங்களிலே உலக பிரகாரமான காரியங்களில் எப்படி இருக்கிறோமோ அதே போல தான் ஆவிக்குரிய காரியங்களே இருக்க வேண்டும். இவன் உலக வேலையில் இருந்தான், ஆவிக்குரிய வேலையில் இயேசு வருவேன் என்று சொல்கிறார். உடனடியாக he was immediately obeying the words of Jesus. சீக்கிரமாக அவன் துரிதமாக இறங்கி அவன் கீழே வந்தான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அவன் துரிதமாக இறங்கி 6ஆம் வசனம் பாருங்களேன், சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். லூக்கா எழுதுகிறார், இயேசு உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் சீக்கிரமாக இறங்கி, அவனுடைய முகம் மாறவே இல்லை. அவன் முகம் எப்படி இருந்ததுன்னா, கிளாக்கில் 2:45 பார்த்துருக்கீங்களா? 2:45 எப்படி இருக்கும்? சிரிச்ச முகமாக இருக்கும். சிலர் முகம் பார்த்தீங்கன்னா 6 மணி மாதிரி இருக்கும். 6 o'clock பார்த்துருக்கீங்களா? அப்போ ஆல்வேஸ் லாங், வட்டமாக இருக்கும். சில பேர் முகம் அழகாக ரவுண்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரேன் சொன்ன உடனே 6 o'clock மாதிரி ஆகிடும். நம்ம முகம் மாறும், அந்த நாடி மாறும். அவன் முகம் வந்து நினைக்கிறேன் இதுக்கு முன்னால் 6 மணி மாதிரி இருந்தது, இப்போ எப்படி ஆயிடுச்சு? 2:45 மாதிரி ஆயிடுச்சு. அவன் மிக சந்தோஷத்தோடு கூட அவரை அழைத்து கொண்டு போனான். நான் முதல் போயிடுறேன். எங்கள் மனைவி எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு தெரியாது, எங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்களான்னு தெரியாது. நீங்கள் இப்படி சுற்றிட்டு 2 அற்புதம் பண்ணிட்டு வாங்க சொல்லலை. சந்தோஷத்தோடு கூட அவரை அழைத்து கொண்டு போனான். கையோடு அவரை பிடிச்சிட்டு அவன் இயேசுனுடைய வீட்டுக்கு சகேயு அழைத்து கொண்டு போகிறான். Because he wanted Jesus to come and stay in his house. என் வீட்டிலே இயேசு வந்து தங்க வேண்டும் என்ற அவனுடைய இருதயம் காணப்பட்டது. His response, look at his response. He was receiving Jesus with a whole heart. முழு இருதயத்தோடு கூட மிக சந்தோஷத்தோடு கூட அவரை அழைத்து கொண்டு போனான். கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளாக செல்வதாக. எந்தெந்த காரியத்தை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம், எந்தெந்த காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை வர வைக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்ம வீட்டில் வந்து தங்க வேண்டும். தி அபைடிங் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு வந்து வீட்டிலே தங்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு வாட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி டுடே, நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களை சந்தோஷிக்கிறது எதெல்லாம்? சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. ஐயோ ரொம்ப அப்செட்டாக இருக்கான் என் பையன், என் பொண்ணு ரொம்ப அப்செட்டாக இருக்கான், என் கணவர் எப்பொழுதுமே, என் மனைவி எப்பொழுதுமே ரொம்ப கோபமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. என்ன செய்யலாம்? அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலான்னு சொல்லுங்களேன். நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தா சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள வச்சு என்ன வேணால் செஞ்சிடலாம், என்ன வேணால் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடாது இதெல்லாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஐஃபோன் வாங்கி கொடுத்துட்டா அவ்வளோதான், அவருக்கு பெரிய சந்தோஷம். பொருட்கள், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு நிரந்தரமான நித்தியமான சந்தோஷத்தை தருவது இயேசு கிறிஸ்துவனுடைய தங்கி இருக்கும் பிரசன்னம்தான். ஆண்டவராகிய இயேசுனுடைய தங்கி இருக்கும் பிரசன்னம், தி அபைடிங் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் should give us joy and happiness. எங்க வீட்டில் இயேசு இருக்கிறார், எங்க வீட்டில் இயேசு இந்த இடத்துல இருக்கிறார், இந்த பொருளை நான் இங்கே வைக்கக்கூடாது.
ஆமேன். சிலர் வீட்டில் 24 hours அந்த டிவி ஓடிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அந்த டிவியில். சில டைம் நான் விசிட்டிங் போனேன்னா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவாங்க உள்ள. சிலதெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க வீட்டில். ஐயோ பாஸ்டர் வந்துட்டாரு. இயேசு இருக்கிற வீட்டில் சந்தோஷம் இருக்கும். இயேசு எப்போ வேணால் வருவார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், சொல்லாமல் கூட வருவார். சகேயு வீட்டுக்கு சொல்லிட்டு வருகிறார். இயேசு நம்ம வீட்டில் இருக்கிறார் என்பதை போலவே நம்ம வீடு இருக்கணும். அபைடிங் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு வந்து நம்முடைய வீட்டிலே தங்கி இருந்தால் நான் சொல்லுகிறேன், அற்புதங்கள் வரும். அதை நான் பிளெயினாக சொல்லலை, நாம் மாறிடுவோம். நான் மாறிடுவேன். இயேசு எங்கள் வீட்டில் இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு கான்ஷியஸ். ஜீசஸ் சகேயு வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து எங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறாருன்னா என் பேச்சு மாறிடும், என்னுடைய செயல்கள் மாறிடும், நான் சாப்பிட்ற டைமிங் மாறிடும். எல்லாம் இயேசு என்னை விரும்புகிறாரோ அதுதான். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? இப்போ இயேசுக்கு பிடிச்ச சாப்பாடு தானே செய்வோம், அப்படியா? ஒரு கெஸ்ட்டை வீட்டை விட்டு துரத்துனா என்ன பண்ணணும்? அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடை 3 வேளை செய்யுங்க, அடுத்த நாள் போகிறேன்னு போயிடுவாங்க. இயேசு இருந்தால் அப்படி செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன். சிலருக்கு இயேசு போயிடணும்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. இயேசு என்ன விரும்புகிறாரோ, என் வீட்டிலே இயேசு தங்கி இருக்கிறார். ஐ வாண்ட் ஜீசஸ் டு அபைட். இயேசு என் வீட்டில் தங்கி இருக்கும்பொழுது எல்லா சந்தோஷம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். கடைசியாக 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவதாக அப்ரோச்சிங் பிரசன்ஸ், இயேசுவின் அணுகும் பிரசன்னம். இரண்டாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே தங்கும் பிரசன்னம், தி அபைடிங் பிரசன்ஸ். வாசிக்கிறேன், 7, 8, 9 வாசிக்கிறேன். அதை கண்ட யாவரும் அவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சகேயு வீட்டுக்கு வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து அந்த வீட்டை அணுகினார், அப்ரோச் பண்ணினார். அந்த வீட்டிலே வந்து தங்குகிறார். அவர் தங்கும் பொழுது ஏதோ வந்து போவதல்ல, சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் தட் ஹவுஸ். அந்த வீட்டிலே சில மாறுதல்கள் உண்டாகிறது. ஆல்டரிங் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல காரியங்கள் மாற ஆரம்பிக்கின்றன. அட்மாஸ்பியர் சேஞ்சஸ் தேர். டார்க்னஸ் வில் லீவ். இருள் அந்த இடத்தை விட்டு போய்விடும். அந்த இடத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் அகன்று போகும். 8ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்தேன். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி. ஒரு மாறுதல் வருகிறது. There is a change. There is an alteration. The altering manifested presence of Jesus. என்ன நடக்கிறது என்றால், 8ஆம் வசனம், சகேயு 8ஆம் வசனம் எப்படி இருக்கிறது? சகேயு நின்று. இங்கிலீஷ் பைபிளில் ஜாக்கியஸ் ஸ்டுட். சகேயு நின்று. எதற்கு இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள்? எல்லாருமே உட்கார்ந்து இருந்தால் எழுந்து நிற்பாங்க. சகேயு நின்று என்றால் அவன் வேற வேலையே செய்யலை. அன்னைக்கு வந்து அவன் லீவ் போட்டான் ஆஃபீஸ்க்கு. இயேசு வந்திருக்கிறார். ஐ ஹவ் டேக்கன் a லீவ் டுடே. அவன் அங்கே இயேசுவுக்கு முன்பாக அவன் நிற்கிறான். இயேசுவுக்கு முன்பாக நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, லார்ட். அது வரைக்கும் இயேசு அவன் ஆண்டவரே என்று கூப்பிடவில்லை. அவனுடைய மனநிலைமை மாறுகிறது. அவனுடைய இருதயம் அங்கே மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவை காண விரும்பினான். இயேசு கிறிஸ்துவை சந்தோஷமாக வீட்டுக்கு கொண்டு வந்தான். இப்போது அவனுடைய வார்த்தைகள் மாறுகிறது. அவன் வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வருகிறது. இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், லார்ட். அப்படி என்றால் என்ன? சேவியர். இயேசுவை குறித்த அவனுடைய கண்ணோட்டங்கள் மாறுகிறது. இயேசுவை ஒரு விசிட்டராக, ஒரு பாஸ்பையா பார்த்தவர் இயேசு வீட்டுக்கு வந்தவுடனே இயேசுவை குறித்த அவனுடைய கண்ணோட்டம் மாறுகிறது. நன்றாக கவனியுங்கள். எல்லாம் கவனிக்கிறீங்களா?
சபையில் வந்து நம்ம காட்ஸ் பிரசன்ஸை அனுபவிப்பது ஒரு கண்ணோட்டம். ஆனால் உங்கள் வீடுகளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது வேறு ஒரு அனுபவம். அந்த எரிகோவின் அந்த வழியாக இயேசுவை பார்ப்பது வேற, அதே இயேசு வீட்டுக்கு வரும்பொழுது நாம் அவரை பார்க்கும்போது நம்முடைய இருதயமும் எண்ணமும் மாறுபட்டு போகும். It is not the same Jesus he saw on the road, but he is staying in my house. The way I look at him changes. இன்னைக்கு ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரவில்லை என்றால், சபையிலே இயேசுவை பார்த்து விட்டு போய்விடுகிறார்கள், வீட்டிலே இயேசுவை அனுபவிப்பதில்லை, வீட்டிலே இயேசுவை பார்ப்பதில்லை. இந்த இடத்துல இந்த நாள் காலையிலே நீங்கள் ஆராதித்து பாடின அதே இயேசுவை நீங்கள் வீட்டுக்கு சந்தோஷத்தோடு அழைத்து செல்ல வேண்டும். வீட்டிலே இயேசுவை நீங்கள் பார்க்க வேண்டும். விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த 9 மணிக்கு நாம் ஆராதனைக்கு வந்து பாடலை பாடி இயேசுவை உயர்த்தி செய்திகளை கேட்டு அங்கு போகும்பொழுது, யூ ப்ளீஸ் பி இன் பிலீவர்ஸ் சாப்பல், ஐ வில் கோ ஹோம் அப்படின்னு இயேசுகிட்ட சொல்லிட்டு போகக்கூடாது. நிறைய பேர் இங்கேயே இயேசுவை சிங்காரித்து அவரை ஆராதித்து இங்கேயே இருங்க, நெக்ஸ்ட் சண்டே நான் உங்களை பார்க்குறேன். இல்லை, அவர் உங்கள் வீட்டுக்கு வரணும். இயேசுவை இந்த இடத்துலேருந்து இந்த பிரசன்னத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா there will be a big alteration in your house. நம்முடைய பேச்சுக்கள் மாறிடும், மற்றவர்களை பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் மாறிவிடும். We will speak reverential words. மரியாதைக்குரிய வார்த்தைகளை பேசுவோம். ஏனென்றால் எங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா உங்கள் வீடு பரலோகமாக மாறிவிடும். இப்போ நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், அப்படியா, அப்போ இயேசுவை அனுப்புங்க பாஸ்டர், நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். அப்படி அல்ல, நீங்கள் தான் மாறணும். இயேசு இருந்தால் நான் எப்படி பேச வேண்டும், என் கணவனோடு எப்படி பேச வேண்டும், மனைவியோடு எப்படி பேச வேண்டும், பிள்ளைகளோடு எப்படி பேச வேண்டும், பிள்ளைகள் எப்படி தகப்பன் தாயை கனம் பண்ண வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தான் இயேசு நம்ம வீட்டில் வர வேண்டும். விளங்குச்சிங்களா? பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்றால் அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இயேசு எங்கள் வீட்டில் இருக்கிறாரு, ஜீசஸ் உடைய வீடு, எங்கள் வீடு இயேசுவின் வீடுன்னு நினச்சி பாருங்க. உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுவீங்க, எதிர்த்து பேச மாட்டீங்க, கீழ்ப்படுவீங்க. ஏன் அவங்களால அதை பண்ண முடியலன்னா, they don't feel Jesus is abiding in their house. My house is a house where Jesus is there. என் வீட்டுக்குள்ளாக இயேசு இருக்கிறார். இங்கே ஜெபம் உண்டு, பாடல் உண்டு. இங்கே இருக்கிறவங்களை எல்லாரையும் நான் கனப்படுத்துவேன். என் தாய் என் தகப்பனை கனப்படுத்துவேன். இங்கே இருக்கிற பிள்ளைகள் வாலிபர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ப்ளீஸ் ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் தாய் தகப்பனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆயுசு நாட்கள் நீடிப்பதற்கு நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை கனப்படுத்துங்கள். இந்த காலத்திலே, வரப்போகிற காலத்திலே கனவீனப்படுத்தும் காலம் வருகிறது. பெற்றோர்களை அவமதிக்கும் பிள்ளைகளுடைய காலம் வருகிறது. இயேசு நம்ம வீட்டில் இருந்த அந்த ஒரு ஃபீலிங், ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும் பொழுது அட்மாஸ்பியர் வில் சேஞ்ச். ஒருவர் பேசுகிற வார்த்தைகள் மாறிவிடும். அமைதியாக நம்முடைய வீட்டு இருக்கும். நம்ம வீடு ஈரான் மாதிரி இருக்காது, யுத்த களமாக இருக்காது. அநேகருடைய வீட்டிலே சண்டைகள், அநேகருடைய வீட்டில் காலையில் வந்தால் போதும் ஆர்கியூமெண்ட், முறுமுறுப்புகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், கசப்புகள். நிச்சயமாக இயேசு அங்கே இருக்க மாட்டார். அப்போ நம்ம இதை பைபிள் படித்து பிரயோஜனம் இல்லை, சபைக்கு பிரயோஜனம் இல்லை, கம்யூனியன் எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் இயேசு உங்கள் வீட்டில் தங்கும் பொழுது எல்லாம் மாறிவிடும். ஜகேயுனுடைய மனம் மாறிவிட்டது, இருதயம் மாறிவிட்டது. அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். அங்கே இருக்கிற, நான் பணத்தை குறித்து பேசலை, நான் அங்கே கொடுக்கறது குறித்து நான் பேசலை, அதுதான் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இயேசு ஜகேயு வீட்டில் போய் தங்கும் பொழுது there are alterations and change taking place. And what is taking place?
அவன் இருதயத்தை ஆட்கொண்டது எது தெரியுமா? உண்மை. Honesty took hold of his heart. அவன் இருதயத்தில் உண்மை வந்துடுச்சு. அவன் இருதயத்தில் ஒரு கனம் வந்து விட்டது. அவன் இருதயத்தில் ரெவரன்ஸ் வந்துடுச்சு. என்ன ரெவரன்ஸ்? இனிமேல் நான் இருக்கிற காசுக்கு மேலே நான் டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டேன். நான் அநியாயமாக மற்ற இடத்துல நான் எதுவும் வாங்க மாட்டேன். அப்போது ஆனஸ்டி, உண்மை. அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் பேசினான். நினைப்பது ஒன்று, பேசினது ஒன்று அல்ல. அவன் என்ன சொல்கிறான்? இயேசுவே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன். ஏனென்றால் இவன் எடுத்த பணமெல்லாம் ஏழைகளை கொள்ளையடித்து தான் வாங்கியிருக்கிறான், அநியாயம் செய்திருக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? Now because you have come to my house, என் வீட்டுக்கு வந்தபடியால் my heart and my relationships are getting changed. என் இருதயம் மாறிவிட்டது, இந்த நபரோடுக்குள்ளே இருக்கிற உறவையும் மாறிவிட்டது. காரணம், என் இருதயத்துக்குள்ளாக உண்மை வந்துவிட்டது. அவன் வீட்டை இயேசுவினுடைய பிரசன்னம் நிரப்பிற்று. அவன் வீட்டை இயேசுவினுடைய பாதுகாப்பு அங்கு வந்துவிட்டது. இயேசுவோடு கூட அவன் இருதயத்திலிருந்து பேசுகிறான். ஜெபிக்கும்பொழுது வாயிலிருந்து ஜெபிக்கலாம், இருதயத்திலிருந்து ஜெபிக்கலாம். வாயிலிருந்து வசனம் சொல்லலாம், நம்முடைய வாயிலிருந்து நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் இருதயத்திலிருந்து வர வேண்டும். இருதயத்தை கிழித்து ஜெபிக்க வேண்டும், உண்மையோடு ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபம் தான் நம்ம வீட்டிலிருந்து கேட்கப்படும். நான் பேசுவது இன்றைக்கு உங்கள் இருதயத்துக்கு நேராக போகும் என்று நினைக்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. எவ்வளவு நாட்கள் நாமே ஏமாத்திட்டு நான் ஜெபம் பண்ண அப்படி சொல்லணும் அவசியம் இல்லை. ஏனென்றால் இருதயத்தை, சகேயனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அதற்கு பிறகு இயேசு அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். 9ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அவன் வாயை திறந்து பேசின உடனே, டுடே சால்வேஷன் ஹஸ் கம் டு திஸ் ஹவுஸ். முதல்ல என்ன சொன்னார்? இன்றைக்கு உன் வீட்டுக்கு வரணும். வந்துட்டாரு. அன்றைக்கே ஆசீர்வாதத்தை தருகிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துவிட்டது. இன்றைக்கு இந்த வீட்டிலே ரட்சிப்பு வந்துவிட்டது. இன்றைக்கு இந்த வீட்டிலே உண்மை வந்துவிட்டது. இன்றைக்கு இந்த வீட்டிலே சமாதானம் வந்துவிட்டது. இன்றைக்கு இந்த வீட்டிலே ரட்சிப்பு வந்துவிட்டது. இன்றைக்கு சகேயு ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறிவிட்டான். He has become the son of Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இந்த வீட்டுக்கு வந்துவிடும். இன்று முதல் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வீட்டுக்கு வந்துவிடும் என்று இயேசு தன்னுடைய வாயால் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இயேசு நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கு இந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் அந்த வீட்டிலே இருந்த சாபங்களை அகற்றினது. எப்படி சொல்லுகிறேன்? எனக்கு நேரமில்லை, நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். ஜாஷுவா சாப்டர் 6. யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே எரிகோ மதிலை குறித்து வாசிக்கலாம். எரிகோ மதில்கள் கீழே விழுந்தன. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். எரிகோலிருந்து நீங்கள் ஒரு பொருட்களையும் எடுக்க வேண்டாம், நான் எரிகோவை சபித்திருக்கிறேன். இரண்டாவதாக, எரிகோ இனிமேல் கட்டப்படலாகாது. ஜெரிகோ will never be built up. சகேயுடைய வீடு எங்கே இருந்தது? எரிகோவிலாம் இருந்தது. 1ஆம் வசனம், அவர் எரிகோவில் பிரவேசித்து, சபிக்கப்பட்ட எரிகோ, ஆண்டவர் இந்த எரிகோ கட்டப்படாது என்று சொன்ன இடத்திலே அவன் வீடு இருந்தது. ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே எரிகோவில் இருந்த சாபம் ஆசீர்வாதமாக மாறினது. இயேசு நம்ம வீட்டில் வந்து தங்கி இருக்கும்போது there will come lot of alterations, மாறுதல் வரும். இதில் இருக்கிற பெரிய மாறுதல் இதுதான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டிலே எரிகோவினுடைய சாபங்கள் எல்லாம் அகற்றப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே ஒருவேளை ஏதாவது சாபம் என்று நீங்கள் நினைத்தால், இயேசு வந்தால்தான் உங்கள் வீட்டில் இருக்கிற சாபங்கள் நீங்கும் போகும்.
நம்ம வீட்டில் இருக்கிற காரியங்கள் ஆல்டரேஷன்ஸ் ஆக வேண்டும் என்றால் ஜீசஸ் ஹேஸ் டு கம் அண்ட் ஸ்டே இன் யுவர் ஹவுஸ். அந்த வசனத்தை மறுபடியுமாக உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே வாசித்தேன். லூக் சாப்டர் 19 and verse 5. சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இந்த சத்தம் நம் இருதயத்திலே எப்பொழுதும் தொனிக்கட்டும். I want to come and stay, abide in your house. கர்த்தருடைய பிரசன்னம், நம்மை அணுகும் பிரசன்னம், நம்மை தேடி வரும் பிரசன்னம், தி அப்ரோச்சிங் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ், தி அபைடிங் பிரசன்ஸ், நம்ம வீட்டில் தங்கும் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம். அதை விட்டுவிட வேண்டாம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம வீட்டில் இருந்து விட்டுவிட வேண்டாம். மூன்றாவது, a presence that alters everything. மாறுதல்களை கொண்டு வரும் இயேசுனுடைய பிரசன்னம். அந்த வீட்டிலே இயேசு மாறுதலை கொண்டு வந்தார். ஆமென். ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர், இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா? உங்களை இயேசு அறிந்திருக்கிறார், உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை இயேசுவிடத்தை அறிக்கை செய்து கொடுங்கள். நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். இயேசு அவனுடைய வீட்டில் வந்தபொழுது அவன் எதையும் மறைக்கவில்லை. அவன் மறைக்காமல் அறிக்கை செய்தபடியால் தேவனுடைய இரக்கத்தை அவன் பெற்றான். இயேசு இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பார். சகேயுவிடம் சொன்ன அதே இயேசு இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், I want to come and stay in your house.